நம்ம இப்போ போட் எப்படி தண்ணி வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு போட் பார்த்துக்கலாம். நம்ம கீழே இந்த 2 ஓட்டை இருக்கும். அப்படி இங்கே ஒரு கேன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சரஞ்ச் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா இப்படி தண்ணிக்குள்ளே விட்டு இப்படி அமுத்தினோம்னா அது வெளியே வரக்கு. அது தண்ணிக்குள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா மேலே தண்ணி வரும். அது சொட்டை எடுத்து இங்கே ஒரு ஹோல்ஸ் 2 கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்படி ட்ராப்பாக விடணும். இந்த மெழுகை பற்ற வச்சு இந்த போட் இருக்குல்ல, இந்த போட் நீங்கள் இந்த இடத்துல ட்ராப் ஊற்றிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த போட் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை அப்படி வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த மெழுகை உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றி தீபெண்ணெய் ஊற்றி நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மெழுகு. இது கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியக்கூடிய ஒரு மெழுகு. அதோட தீப்பெட்டி அப்புறம் வாட்டர். இப்போ நம்ம எப்படி போட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட் எடுத்துக்கணும். சிவன்ஸ் நான் எப்படி ஒன்றும் சொல்கிறேன். தண்ணி கடையில் வச்சிடணும். இப்படி விட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இங்கே தண்ணி நிற்கிறது. இந்த இடத்துல எவ்வளோ சாச்சாலும் தண்ணி போகாது. நம்ம அவுத்துனா தான் இந்த இடத்துல தண்ணி போகும். எல்லாத்தையும் 2 டாப் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த டாப்பில் தான் நான் 4 டைம் விட்டோம். அதனால் இதில் மொத்த தண்ணி விட்டுறோம். ஏய் தங்கு, இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் தண்ணியில் வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மலை காமிச்சிங்க. இந்த ஊருக்கு இப்போ 10 வச்சு உள்ளே வைக்கணும். அவ்வளோ டைம் காற்று அடிக்கிறது நிற்கணும். இது ஒரு மெழுகு பார்த்தீங்கன்னா நல்லா பற்றிச்சு. கெட்டு போச்சு. வெய்யி கீழே வெய்யி அப்படியே வச்சு இந்த பக்கம் நம்ம கொடுத்துடாத நீ. இன்னொரு போட் எடுத்துட்டு இருக்கு. அந்த போட்டில் வந்து இதே மாதிரி ஒரு மூடி செஞ்சு நன்றி, வணக்கம்.